சொல்லு நிவி, என்னமாச்சு? அம்மா, நம்ம நினைச்ச மாதிரி அவன் திரும்ப லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிட்டாமா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லை, என் மாமியார் ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அவங்கள ரூமுக்கு அமிச்சதும் ஃபோன் பண்ணிட்டாமா. மொபைல் நம்பர் கேட்டேன், இன்னும் நம்பர் வாங்கலையா. அதனால அவன் தான் ஃபோன் பண்ணுவானா. நிவி, என்னவா இருந்தாலும் லேண்ட்லைனுக்கு மட்டும் கூப்பிட வேணாம்னு சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேம்மா, மொபைல்கே கூப்பிடுறேன்னு சொன்னான். நாளைக்கு காலையில 11 o'clock கால் பண்ண சொல்லியிருக்கேன். சரிம்மா, காலையில அவன் கூப்பிடுற நேரத்துக்கு நீ எங்கேயாவது கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பி போயிடு. நீ அவன் கூட பேசும்போது வீட்ல இருக்க வேண்டாம். சரிம்மா. இந்த விஷயமா நீ என்கிட்ட பேசும்போது கூட உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசணும், என்ன? சரிம்மா, இப்ப கூட வெளியில வந்துதான் பேசுறேன். சரிம்மா, நேரம் ஆச்சு, போனை வச்சுடு. சரிம்மா. அம்மா, சாப்பிட வாங்கம்மா. செல்வி, ஏம்மா தொந்தரவு பண்ற? எனக்கு வேண்டான்னு அப்பவே சொன்னேன் இல்லையா? மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கல்ல? புருளா பிள்ளை சாப்பிட்டுருச்சுங்கம்மா. இந்த ஆர்த்தி பிள்ளை சாப்பிட்றேன்னு வந்துச்சு, உங்க ரூமுக்கு வந்தவுள்ள அப்படியே திரும்பி போயிடுச்சுமா. இப்ப போய் கூப்பிட்டு என்ன ஆர்த்தி சாப்பிட வரலையான்னு கேட்டா வரலன்னு சொல்லுதுமா அந்த பிள்ளை. அவ எங்க இருக்கா? இந்த மொட்டை மாடில தான் உட்காந்துருக்கு உம்முன்னு. சரி வா. ஆர்த்தி, ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? நான் உன்னை திட்டினேன்னு சொல்லி என் மேல வருத்தப்படுறியா? ஐ எம் சாரிம்மா. நீ அதுக்காக இப்படி அழுதுகிட்டே சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கே, என்னம்மா? இல்ல மேம், ராமர் ஒரு தடவை குளத்துல குளிக்கிறதுக்காக இறங்கினாராம். அப்போ தன்னோட அம்ப பக்கத்துல இருந்த சேத்துல குத்தி வச்சுட்டு போனாராம். திரும்பி வந்து பார்க்கும்போது அதுல ஒரு தவளை குத்தி இருந்ததாம். ராமர் உடனே பதறி போய் கேட்டாராம், குத்தி இருந்தா கத்திருக்கலாமேன்னு. அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், வேற யாராவது குத்தி இருந்தா நான் ராமனை கத்திருப்பேன். ராமனை குத்துனா நான் என்னன்னு கத்துறதுன்னு கேட்டுச்சான். அந்த மாதிரி தான் மேடம், நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டேன் மேம். நான் உயிரோட இருக்கிறதுக்கே எந்த விதமான அர்த்தமும் இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையும் ஆறுதலும் நீங்க தான் மேம். நீங்களே என் மேல வருத்தப்பட்டு கோவப்பட்டு நான் எங்க மேம் போறது? ஐயோ ஆர்த்தி, ஆர்த்தி, ஐ எம் ரியலி சாரி. என்ன இப்படிலாம் அழாதம்மா ப்ளீஸ். நான் ஏதோ என்னோட டென்ஷனை உன் மேல காட்டிட்டேன். நானும் மனுஷி தானே. இது பாரு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன்ல, இனிமே எப்பவுமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இப்போ நானும் சாப்பிடல, நீ சாப்பிட வரேன்னா நானும் சாப்பிடுறேன், என்ன? ஐ எம் சாரி. பரவாயில்ல, வா வா செல்வி. பவித்ரா, என்ன மாமா? அந்த பெட்டி எடுத்துட்டு வாமா, மாத்திரை போடணும். சரி. மாப்பிள்ள, வாழைப்பழமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன் மாப்பிள்ள, வாழைப்பழம் மாத்திரை ரொட்டீனா மெயின்டைன் பண்றீங்களே? தள்ளி நில்லும். அப்பா, உலகமே அழிஞ்சாலும் சரி, நான் வாழைப்பழம் சாப்பிடுறதும் மாத்திரை போடுறதும் மாறவே மாறாது. நீங்க சாப்பிட்டுட்டு தோலை அங்க வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டீங்க. ஐயோ, இருங்க மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள. வாழைப்பழம் முடிஞ்ச உடனே மாத்திரை தானா? மெதுவா. ஏன் மாப்பிள்ள, இந்த மாத்திரையை மேலேயே வச்சிருக்கலாம்ல, எதுக்கு உள்ள கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அடியில வச்சிருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல. அது என்ன தங்கமா உள்ள கொண்டு போய் வைக்கிறீங்க? இருங்க, ஒவ்வொரு துணியை எடுத்து போடுங்க. ஒவ்வொரு துணியை எடுத்து. டைரி காணமாண்டி. யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே, ஒன்னும் புரியலையே. ருக்கு, நீ பாத்தியாமா? இல்லனே.
ஏமா எடுத்திருந்தா கொடுத்துருமா. அட என்னன்னு நீங்க அந்த டைரி எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? வேணும்னா லாண்டரி கணக்கு வேணா எழுதலாம். அதுக்கு இந்த பிள்ளைகளோட பழைய புத்தகத்தை எல்லாம் கிழிச்சு தச்சு வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் உங்க டைரி ஒண்ணும் தேவையில்லைன்னு. தேடுங்க நல்லா தேடுங்க. நீங்க பாத்தீங்களா? அட என்ன மாப்பிள்ள கடைசி சுத்தி வலிச்சு என்கிட்டே வந்துட்டீங்க. இந்த பாருங்க, எனக்கு எதுக்கு அந்த டைரி? அப்படியே தேவைப்பட்டாலும் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல கிடைக்காத பொருளை சிங்கப்பூர்ல இருந்து கிடைக்க போகுது. எனக்கு தேவைப்பட்டா நான் இங்கே இருந்து வாங்கிக்கிறேன். இது பாருங்க ஆகாஷ், நீ மாப்பிள்ள கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணு. டைரி எங்க இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கொடு. மாப்பிள்ள பதஷ்டப்படாம நிதானமா தேடுங்க வரேன். என்ன மாமா நீங்க என்னடா ஏன் முகத்தை பாக்குறீங்க? நாங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இல்லைனாலும் எங்களுக்கும் கர்டசி, டீசன்சி, நாகரிகம் எல்லாம் இருக்கு. மத்தவங்க பொருளை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. மருமனே, நீங்க டைரிய பாத்தீங்களா? இல்ல மாமா. இங்கதானே வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. சிங்கப்பூர் டைரி மருமனே. எப்படி இருக்கு மாமா? என்னையா கேள்வி இது? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்த பண்ண கதை மாதிரி இருக்கு. மாமன் இவ்வளவு நேரம் டைரி தானே தேடிட்டு இருக்கேன். டைரி இப்படி இருக்கும், டைரி மாதிரி தான் இருக்கும். நான் என்னமோ டைரி மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்குமோன்னு நினைச்சிட்டேன் மாமா. மருமனே, அது எப்பேற்பட்ட டைரின்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கப்பா. தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. ஐயோ இந்த டைரியை நான் எங்க போய் தேட, எங்கன்னு தேட. சே, அங்க போய் ரூம்ல அங்க எங்கன்னு தேடுறேன். இந்த வந்துட்டு இருக்கல எதுக்கு நோட் தட்டிக்கிட்டே இருக்கணும்? உங்க அம்மா இருக்காங்களா? எது கேக்குறீங்க? அவங்கள விசாரிக்கணும். என்ன விசாரிக்க போறீங்க? அத நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். வானதி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. செல்விகா, சம்பகா, அம்மா பத்தி ஏதோ கேக்குறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல சம்பகா. ஏமா, உங்க அம்மாவை கூப்பிட சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட முணுமுணுத்துட்டு இருக்கீங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? விசாரணை முடிச்சுட்டு உங்களை எல்லாம் கூட்டு போறதே இல்ல விட்டு போறதே நான் முடிவு பண்ணணும். போய் உங்க அம்மாவை கூட்டு வாங்க. ஆமா, நீங்க தானே செல்வி? ஆமா. உங்க அம்மாவை விசாரிச்சுட்டு உங்களையே நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். முதல்ல உங்க அம்மாவை கூப்பிடுங்க. ஐயோ கோச்சுக்காதீங்கம்மா, நீங்க வேணா உள்ள வந்து உட்காருங்க, நான் போய் அம்மா கூட்டு வரேன். ஹேய் வானதி, என்னது? வானதி, செண்பகா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. வாட் a surprise. அம்மா, இவங்க என்னமோ உங்களை விசாரிக்கணும்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? விசாரிக்கணும்னு சொன்னதும் பயந்துட்டியா? என்னங்கம்மா, திடீர்னு ஒரு போலீஸ் வந்து நின்னுட்டு தடாப்புடான்னு பேசினா எனக்கு பயமா இருக்காதா? அப்படிதான், வானதி எப்பவுமே அப்படிதான். அன்னைக்கு காஃபி ஷாப்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அவங்க இவங்கதான். அவங்கள அவங்க? அப்ப நீங்க விசாரிக்கவில்லையா? அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கேள்வி? போய் சீக்கிரமா காஃபி கொண்டு வா போ. சரிங்கம்மா. 2 கம் வாங்க, உட்காருமா. மேடம், நிஜமாவே உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்திருக்கோம். என்ன விசாரிக்கணும்? ஆக்சுவலி எங்களுக்கு அந்த ஹாஸ்டல் சரிப்பட்டு வரல. இந்த ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகேவான்னு விசாரிக்கலான்னு வந்தோம். ஹே பியூலா, ஹாய் மேம். எப்படி இருக்க? கால் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன மேடம், நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. நீங்க வந்து தங்கலாமா வேண்டாமா? தாராளமா வரலாமா. ஆமா, ஏன் அந்த ஹாஸ்டல்ல இருந்து திடீர்னு இங்க வரேன்னு சொல்றீங்க? அங்க ஏதாவது ப்ராப்ளமா? அந்த வார்டன் சரியில்லை மேடம். அவன் ஒரு போலீஸ்காரி மாதிரி பாக்குறா. ஒரு சாதாரண ஹாஸ்டல் மேட்டா பார்க்க மாட்டேங்கிறா. ஒண்ணு பயப்படுறா, இல்ல நான் அவளை தேவையில்லாம அதிகாரம் பண்ணி அடாவடி பண்ற மாதிரி நினைக்கிறா. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதனால அந்த ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். செண்பகா சொன்னதை வச்சும் நான் உங்களோட பழகினதை வச்சும் இங்க வரணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கு சம்மந்தமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். எனக்கு என்னம்மா ஆட்சேபனை இருக்க போகுது? இல்ல மேடம், நான் ஒரு போலீஸ்காரி. அது என்னம்மா பேசுற நீ? நீ ஒரு போலீஸ்காரி, ஏதோ திருடின மாதிரி தயங்குற. ஒரு நேர்மையான, கெடுப்படியான, போல்டான போலீஸ் ஆபீசர் என்னோட ஹாஸ்டல்ல தங்குறது எனக்கு பெருமை தானே. அந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு அதுதான் பிரச்சனையாவே இருந்துச்சு. எனக்கு அது பிரச்சனையே இல்ல, போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம்,
நானும் இங்கே வந்துடுறேன் மேடம். உன்னை நான் வரக்கூடாதுன்னு சொல்வேனா? ஆனா உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்களே. உண்மைதான். ஆனா வானதி மேடம் இல்லாம அந்த ஹாஸ்டல்ல நான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். அந்த வார்டன் என்ன கடிச்சு துப்பிடுவாங்க. எனக்கு புரியுதுமா. ஆனா உங்க அம்மா கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வருவ? மேடம், அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? செண்பகம் ஒரு தடவை அந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனா. அந்த வார்டன் சரி கிடையாது, ரொம்ப அராத்து, பயங்கர திமிரு காட்டுவா. செண்பகம் ரொம்ப கஷ்டப்படுறா, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன். மத்தவங்க சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்களோ இல்லையோ, ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்கன்னு தோணுது. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? ஆனா அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிறதா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இனிமேல் திருடங்க வந்தாங்கன்னா பூரி கட்டையிலயும் தொடப்பத்திலயும் அவங்கள அடிக்கவே வேணாம். இனிமேல் லட்டி சார்ஜே பண்ணிடலாம். பத்தாக்குறைக்கு வானதி மேமோட சர்வீஸ் பிஸ்டல் வேற இருக்கே. உண்மைதான் பியூலா. வானத்தை இங்க வரப்போறது எனக்கே சந்தோஷமா தான் இருக்கு. இவ்ளோ நாள் 2 ஸ்டாரா இருந்த ஹாஸ்டல் இனிமேல் 4 ஸ்டாரா ஆக போகுது. அது என்ன அது 4 ஸ்டார்? பியூலா, ஆர்த்தி, செண்பகா, வானதி மேம். வானதி மேமா? என்ன வானத்தினே கூப்பிடுங்க. மேடம்ல எதுக்கு? அது எப்படி மேம்? என்ன இருந்தாலும் நீங்க போலீஸ் ஆபீசர் இல்லையா? ஹா, நான் உங்க ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம உங்க ரூம்மேட் ஆக போறேன். இதுல போய் வானதி மேடம்னு கூப்பிட்டுட்டு இனிமே வானத்தினே கூப்பிடுங்க. அது மீறி வேற ஏதாவது கூப்பிட்டீங்க ஷூட் பண்ணிடுவேன். ஹே ஷென்பா, உனக்கும் தான். சரிங்க மேடம். தோ பாருடா. நிவி, ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டில் கம்முன்னு குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஓகே. நில்லு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 2-3 நாளா போனை கையில் தூக்கிட்டு அஞ்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏதாவது கால் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ண ஈஸியா இருக்கும்ல, அதான். நீ நல்ல நல்ல காஃபி போட்டாலே விளங்காது. அது ஃபோன் பேசிட்டு காஃபி போட்டுனா குடிக்க சகிக்காது. நீ காஃபி போட்டு முடிக்கிறீங்க, ஃபோன் அப்படி வை. குடு. இல்லைங்க, நானே வச்சுக்கிறேன். நீ காஃபி போட்டது எடுத்துக்கோ. உண்டா ஓ, சீக்கிரம் உண்டா. என்னடா பேப்பர் நீ எடுத்துட்டியா? காலையில ஒரு பேப்பர் படிக்க முடியல, ஆளாள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. காலையில உங்க அம்மா எடுத்துட்டு போயிட்டா, இப்ப நீ எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ட. ஐயோ, இப்போ நீங்க பேப்பரை படிச்சுட்டு எங்க போறீங்க? வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, பொறுமையா படிச்சிட்டு இருங்க. காஃபியை சூடா குடிக்கிற மாதிரி பேப்பரையும் சூடா படிக்கணும்டா. படிச்சு முடிச்ச பக்கத்தையாவது குடுறா. ஏப்பா, இதுல டீ கடை பெஞ்சா ஆளாளுக்கு ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு? உங்க கைக்கு பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கசக்கி கந்தரகோலம் பண்ணி தான் கொடுப்பீங்க. எனக்கு கசங்கின பேப்பர் படிக்க பிடிக்காது. போதுமா? சப்ளிமெண்ட்ரியாவது குடுறா. ஏப்பா, ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு தாண்டா பொறுக்கிறது? பசிக்குது, தோசையை சுட்டு கொடுன்னு சொன்னா 5-10 நிமிஷம் பொறுங்க, இல்ல போய் பேப்பர் படிங்கன்னு உங்க அம்மா சொல்றா. சரி, பேப்பர் படிக்கலான்னா நீ பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு 5-10 நிமிஷம் பொறுங்க, நான் படிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்ற. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா மனுஷனாவே தெரியல உங்களுக்கு? வாமா மருமகளே, நீயாவது காஃபி கொண்டு வந்தியா? குடு. அது எனக்கு. அதுவும் போச்சா? இந்தாங்க காஃபி. லீவ் கட்டவல ஒரு காஃபியை கொண்டு எப்படி கொடுக்கும் தெரியாதா? என்னத்தை வளர்த்தாங்களோ. இந்தா உன் ஃப்ரெண்ட் கவிதா, போய் பேசு போ. ஏய் நில்லுடி, இதை யாரு க்ளீன் பண்ணுவா? உங்க அம்மா வருவாங்களா? க்ளீன் பண்ணிட்டு போ. ஐயோ இருங்க அத்தை, நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன். என்னடா இவ கொஞ்ச நாளா பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கா? என்ன கவிதா? ஏய் நிவி, நான் அரவிந்த் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கான்ப்பா. உன் நம்பர் கேட்டான், நான் தான் கொடுத்தேன். பேசுனியா? நீதானா அது? லேண்ட்லைன் நம்பருமே கொடுத்த? ஆமா, அதே நான் தான் கொடுத்தேன். அறிவு இருக்கு உனக்கு? உன்னை யார் நம்பர்லாம் கொடுக்க சொன்னா? அதுவும் லேண்ட்லைன் நம்பர? ஏன்பா, நம்ம அரவிந்த் தானே கொடுத்தேன். ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்ல, என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். அதுவும் இல்லாம என் மாமியார் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு. யாரோ ஒரு பையன் நான் நிவேதாவோட பேசணும்னு சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல. அதான். அதுவும் இல்லாம வேலையை விட்டுட்டு உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, திட்டுவாங்க. அரவிந்த் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசுறேன்னு தெரிஞ்சா அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதான். சாரிப்பா, நான் இந்த மாதிரி ஆகும் நினைச்சே பார்க்கல. ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு தான் கொடுத்தேன். சாரி. சரி விடு, என் மாமியார் கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன்.
சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எனக்கு காஃபி. ம் அதான் கீழே கொட்டி தொலைச்சிட்டிய. அப்பா நானும் காஃபி குடிக்கல, சந்தோஷம் தானே? யாரா இவன் மடையனா இருக்கான்? நானும் அவனை காஃபி குடிக்க வேணான்னு சொன்னேன். ஏமா நீ காஃபி கொட்டினதுக்கு அவன் என்ன ஏறிட்டு போறான்? லூசு பைய. பத்மா 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு, தோசையை ஊத்துறியா? சாப்பிட்றேன், பசிக்குது. அப்பா அப்படி என்னதான் பசியோ உங்களுக்கு? ஒரு 5-10 நிமிஷம் பொறுக்க முடியாதா? அத்தை, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மத்தியானம் சமையலுக்கு இல்ல அத்தை. இரு, இந்த மனுஷனுக்கு தோசையை சுட்டு கொடுத்துட்டு நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். ஐயோ வேணாம் அத்தை, உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல்? நீங்க மாமாக்கு தோசை ஊத்தி கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போயிட்டு வா. இந்த பாரு, இதை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் போ. இந்தா. பிரேம், ஹாய். என்ன காலையிலேயே? சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீங்க உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களை வெளிய வர சொல்லி பார்க்கறத விட நீங்க உள்ள போகும்போதே பார்க்கறது பெட்டர்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? விஷயம்னு ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆனா அப்படி ஏதாச்சும் விஷயம்னு சொல்லணும்னா பியூலா விஷயம் மட்டும்தான் இருக்கு. பியூலாவை பத்தி என்ன விஷயம்? இல்ல 4-5 தடவை அவளுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த மாதிரி நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷென்பகா, நீங்க நினைச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன? பியூலா கிட்ட இது விஷயமா பேசலாம். அவகிட்ட என் சைடு இருக்க நியாயத்தை எடுத்து சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன நிலைமையில இருக்குங்கிறது உங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதுல 3வது ஆள நான் தலையிடுறது அவ்வளோ நாகரிகமா இருக்காது. நான் என்ன காதலுக்கு தூது போங்க நான் சொல்றேன். ஒரு நல்ல நட்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தானே கேட்குறேன். இதுல எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. நீங்க டெலிகேட்டா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ப்ளீஸ் ஷென்பகா. சரி, நான் பேசி பார்க்கறேன். சரி. என்ன தேடுறீங்க? இல்ல, டேபிள் டிராயரோட சாவி எடுத்துட்டு வந்த நானு பார்த்தேன். நல்ல வேலையா இருக்கு. இது என்ன டைரி? நியூ இயர் ரெசல்யூஷனா? ஆகாஷ் பிரசன்ட் பண்ணா. சும்மா போட்டு வைக்க வேண்டாமே, ஏதாவது எழுதுறதுக்கு ஆகுமேன்னு எடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்கான் ஆகாஷ்? நல்லா இருக்கான். காலேஜ்க்கு போக ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மற்ற விஷயங்கள்ல ஓகே, உங்க விஷயத்துல எப்படி? அதுல எந்த மாற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல. நேரம் கிடைச்சா லவ் பத்தி பேச ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் ஜாக்கிரதையா அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சங்கடம் தான் இல்ல? ரொம்ப. எனக்கு லவ் மேல எந்த நாட்டமும் இல்ல. அப்படி இருக்கிற என்கிட்ட இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு.